வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டசி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி நெகோஷியேட்டர் அப்படின்ற ஒரு இட்டாலியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் விஆர் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2005ல நடந்த ஒரு உண்மை நிகழ்வை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது நிக்கலோ கெலிப்பரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இட்டாலியன் நெகோஷியேட்டர், அவரோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் என்ன அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலா 2005ல ஈராக்ல இருக்கிற பாக்தாத் பகுதியை வந்து யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து முற்றுகையிட்டு இருப்பாங்க. அண்ட் அடிக்கடி வந்து தாக்குதல்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அண்ட் இட்டாலியன் ட்ரூப்ஸுமே வந்து அங்க சரௌண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இட்டாலியன் ட்ரூப்ஸை திருப்பி போக சொல்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத குரூப் ஒண்ணு வந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒருத்தங்களை கடத்திடுவாங்க. அதுவும் இட்டாலியன் ரிப்போர்ட்டர். சோ அந்த ரிப்போர்ட்டரை வந்து காப்பாத்துறதுக்காக நெகோசியேஷன்ல களமிறங்குறாரு நம்ம ஹீரோ. அந்த நெகோசியேஷன் எப்படி போகுது, அந்த அந்த ரிப்போர்ட்டரை மீட்டாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மை நிகழ்வு என்ன அப்படின்றத ஆரம்பத்துல தெரிஞ்சுக்காமே இந்த படத்தை நான் பார்த்தேன். சோ அதனாலேயே அந்த ரிப்போர்ட்டரை மீட்பாங்களா அண்ட் நெகோசியேட்டருக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது எப்படி முடிய போகுது அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த நெகோசியேட்டரோட லைஃப காட்டினது, அதுலயும் குறிப்பா அவங்களோட ஃபேமிலியை பத்தி காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க வெக்கேஷனுக்கு கிளம்பி போற ஒரு சூழ்நிலையில தான் இந்த கால் வரும். சோ அதை அந்த ஃபேமிலி எப்படி ஏத்துக்கிறாங்க அண்ட் அந்த சூழலை அந்த ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டர் சைட்லயுமே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பதட்டத்துல இருக்கிற மாதிரி அந்த போர்ஷன்ஸையும் காட்டியிருப்பாங்க. ஓவரால் அந்த பொலிட்டிக்கல் டென்ஷனை வந்து ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அந்த ஈராக்க காட்டினதா இருக்கட்டும் அண்ட் யூஎஸோட ஆக்கிரமிப்பா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யூஎஸ் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். பட் ஓவரால் இந்த கதையை பார்த்துட்டு உண்மை சம்பவம் என்னங்கிறத நான் பார்த்தேன். சோ அந்த உண்மை சம்பவத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் இந்த கதைக்கும் கொஞ்சம் வந்து கேள்விகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு யூஎஸ் ட்ரூப்ஸ்க்கு ஏன் இவங்க இன்ஃபார்ம் பண்ணாம இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இந்த செட்டில்மெண்ட், அதாவது இந்த தீவிரவாத கும்பல் ஏன் விடுறாங்க அப்படின்றதுக்கான அந்த காரணம் இருக்குல்ல. சோ அதுக்கான அந்த காரணம், அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரியான அந்த டீடைலிங்குமே ப்ராப்பரா இல்ல. மத்தபடி இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை ரொம்ப நீட்டா போர்ட்ரே பண்ண ஒரு கதை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.